வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐநா அறிவித்துள்ள முக்கியமான ஆண்டுகள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1965ஆம் ஆண்டை சர்வதேச ஒத்துழைப்பு ஆண்டாக அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. 1967 சர்வதேச சுற்றுலா ஆண்டு, 1968 சர்வதேச மனித உரிமைகள் ஆண்டு, 1968 சர்வதேச மனித உரிமைகள் ஆண்டு, 1970 சர்வதேச கல்வி ஆண்டு, 1974 உலக மக்கள் தொகை ஆண்டு, 1975 சர்வதேச மகளிர் ஆண்டாக அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. 1978-79 இனவெறி எதிர்ப்பு சர்வதேச ஆண்டு, இனவெறி எதிர்ப்பு சர்வதேச ஆண்டு, 1979 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு, 1979 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு, 1981 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் ஆண்டு, 1983 உலக தகவல் தொடர்பு ஆண்டு, 1983 உலக தகவல் தொடர்பு ஆண்டு, 1985 ஐக்கிய நாடுகள் ஆண்டு, சர்வதேச இளைஞர் ஆண்டு, 1985 ஐக்கிய நாடுகள் ஆண்டு, சர்வதேச இளைஞர் ஆண்டு, 1986 சர்வதேச அமைதி ஆண்டு, 1986 சர்வதேச அமைதி ஆண்டு, 1987 வீடற்றோருக்கான சர்வதேச உறைவிட ஆண்டு, 1990 சர்வதேச எழுத்தறிவு ஆண்டு, 1992 சர்வதேச விண்வெளி ஆண்டு, 1993 உலக பழங்குடியின மக்களின் சர்வதேச ஆண்டு, 1993 உலக பழங்குடியின மக்களின் சர்வதேச ஆண்டு, 1994 சர்வதேச குடும்ப ஆண்டு, 1995 சகிப்புத்தன்மைக்கான சர்வதேச ஆண்டு, 1996 சர்வதேச வறுமை ஒழிப்பு ஆண்டு, 1998 சர்வதேச பெருங்கடல் ஆண்டு, 1998 சர்வதேச பெருங்கடல் ஆண்டு, 1999 சர்வதேச முதியோர் ஆண்டு. அடுத்தது 2000 அமைதியின் கலாச்சாரத்திற்கான சர்வதேச ஆண்டு, அமைதியின் கலாச்சாரத்திற்கான சர்வதேச ஆண்டு. 2001 சர்வதேச தன்னார்வலர்கள் ஆண்டு, 2001 சர்வதேச தன்னார்வலர்கள் ஆண்டு. நாகரிகங்களுக்கு இடையான உரையாடலுக்கான சர்வதேச ஆண்டு, நாகரிகங்களுக்கு இடையான சர்வதேச ஆண்டு. 2002 சர்வதேச மலைகள் ஆண்டு, சர்வதேச சுற்றுச்சூழல் சுற்றுலா ஆண்டு, 2002 சர்வதேச மலைகள் ஆண்டு, சர்வதேச சுற்றுச்சூழல் சுற்றுலா ஆண்டு. 2003 சர்வதேச நன்னீர் ஆண்டு, 2004 சர்வதேச அரிசி ஆண்டு, 2005 சர்வதேச நுண்கடன் ஆண்டு, சர்வதேச இயற்பியல் ஆண்டு. அப்போ சர்வதேச இயற்பியல் ஆண்டு அப்படின்னா 2005. 2006 சர்வதேச பாலைவனங்கள் மற்றும் பாலைவனமயமாக்கல் ஆண்டு. 2007 எந்த அறிவிப்பும் இல்லை. அடுத்தது 2008 சர்வதேச மொழிகள் ஆண்டு, சர்வதேச பூமிக்கோள் ஆண்டு, சர்வதேச சுகாதார வசதிகள் ஆண்டு, சர்வதேச உருளைக்கிழங்கு ஆண்டு. இது எல்லாமே 2008 சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா சர்வதேச மொழிகள் ஆண்டு, சர்வதேச பூமிக்கோள் ஆண்டு, சர்வதேச சுகாதார வசதிகள் ஆண்டு, சர்வதேச உருளைக்கிழங்கு ஆண்டு. அடுத்து 2009 சர்வதேச இயற்கை வளங்கள் இயற்கை இலைகள் ஆண்டு. 2009 என்னது சர்வதேச இயற்கை இலைகள் ஆண்டு. அதுக்கப்புறம் சர்வதேச வானியல் ஆண்டாகவும் இதை அறிவிப்பு செஞ்சுருக்காங்க 2009. 2010 சர்வதேச உயிரின பன்முகத்தன்மை ஆண்டு, சர்வதேச உயிரின பன்முகத்தன்மை ஆண்டு, சர்வதேச இளைஞர் ஆண்டு. இது 2010. அடுத்தது 2021 சர்வதேச பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆண்டு, குழந்தை தொழிலாளர் ஒழிப்பிற்கான சர்வதேச ஆண்டு, குழந்தை தொழிலாளர் ஒழிப்பிற்கான சர்வதேச ஆண்டு, நிலையான வளர்ச்சிக்கான படைப்பாற்றல் பொருளாதாரத்தின் சர்வதேச ஆண்டு 2021. அடுத்தது 2022 கைவினை மீன்பிடி மற்றும் மீன் வளர்ப்பின் சர்வதேச ஆண்டு, சர்வதேச கண்ணாடி ஆண்டை 2022 சொல்கிறாங்க. அது இல்லாமல் நிலையான வளர்ச்சிக்கான அடிப்படை அறிவியலின் சர்வதேச ஆண்டு, அடிப்படை அறிவியல்னா 2022, அதே நிலையான வளர்ச்சிக்கான படைப்பாற்றல் பொருளாதாரத்துடைய சர்வதேச ஆண்டுனா 2021. 2023 சர்வதேச திணை ஆண்டு, அமைதிக்கான உத்தரவாதமாக உரையாடலின் சர்வதேச ஆண்டு. 2024 சர்வதேச ஒட்டக இனங்கள் ஆண்டு. 2025 சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு, சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டு.
அதுவும் இல்லாமல் சர்வதேச கூட்டுறவுகள் ஆண்டு, சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டு, சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு, சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டு, சர்வதேச கூட்டுறவுகள் ஆண்டு, சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டு. 2026 வந்து சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு, சர்வதேச புல்வெளிகள் மற்றும் மேய்ப்பவர்கள் ஆண்டு, நிலையான வளர்ச்சிக்கான சர்வதேச தன்னார்வலர்கள் ஆண்டாகவும் இந்த 2026 அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. அடுத்தது 2027 நிலையான மற்றும் நெகிழ்வுத்தன்மை கொண்ட சுற்றுலாவின் சர்வதேச ஆண்டு, நிலையான மற்றும் நெகிழ்வுத்தன்மை கொண்ட சுற்றுலாவின் சர்வதேச ஆண்டு, சர்வதேச சட்ட அறிவுத்திறன் ஆண்டு 2027. 2028 வந்து சர்வதேச சட்ட ஆண்டு, 2029 வந்து சிறுகோள் விழிப்புணர்வு மற்றும் கோள் பாதுகாப்புக்கான சர்வதேச ஆண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதில் மிஸ் ஆன ஐநாவுடைய ஆண்டுகள் வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.